வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சீக்வன்ஸ்னா என்ன, ப்ரோக்ரெஷன்னா என்ன, ஏபின்னா என்ன, ஜிபின்னா என்ன, ஹெச்பின்னா என்ன, ஏஜிபின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா கான்செப்ட்ஸ் கொஞ்சம் இது பார்த்துருவோம். சீக்வன்ஸ்னால் நம்மளுக்கு வந்து சீக்வன்ஸ் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வித் அ பர்டிகுலர் ஆர்டர். ஒரு ஆர்டரில் இருக்க ஏதாவது ஒரு ஆர்டராக இருக்கலாம். எக்ஸாம்பிள், நம்ம n² + 5/2ன்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இது எப்படினாலும் இருக்கலாம். n² இப்போ எண்ணுக்கு பதிலாக 1ன்னு போட்டோன்னா நம்மளுக்கு 1 + 5/2ன்னு வரும். 2ன்னு போட்டால் 2² + 5/2ன்னு வரும். இதுவும் ஒரு சீக்வன்ஸ் தான். ஏதோ ஒரு ஆர்டரில் அது வாட்டுக்கு சீக்வன்ஸாக இருக்குது. இதான் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து நம்ம வந்து ப்ரொக்ரெஷன்னா என்னன்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரொக்ரெஷன் if term of sequence follow definite rule ஒரு ஃபாலோ பண்ணோன்னா, ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு டிஃபைன் ரூலை ஃபாலோ பண்ணுச்சுன்னா தட் சீக்வன்ஸு இஸ் கால்ட் ப்ரொக்ரெஷன். ஒரு சீக்வன்ஸு ஒரு டெஃபினட் ரூலில் ஃபாலோ பண்ணுச்சுன்னா அது வந்து ப்ரொக்ரெஷன் சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து மெயின்லி த்ரீ ப்ரொக்ரெஷன் இருக்குது. மெயின்லி 3 types of progression. நம்மளுக்கு மெயினாக 3 ப்ரொக்ரெஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஏபி, அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம் ஏவாக இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஃபஸ்ட் டேர்ம் ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த டேர்ம் வந்து a + dன்னு வரும். இந்த டிஏ தான் காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த டேர்ம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் டேர்மோட 2 டிஃப்ரென்ஸு சேர்ந்தாப்புல வரும். a + 2dன்னு வரும். அப்படியே அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்படியே a + 3d 4dன்னு போயிட்டே இருக்குது. என்டி வரைக்கும் எத்தனை லாஸ்ட் டேர்ம் உங்களுக்கு எத்தனை டேர்ம் வரும் வேணுமோ அது வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகே, இதே மாதிரி தான் ஜிபியும். செகண்டு வந்து ஜியாமெட்ரிக், ஜிபின்னு சொல்லுவாங்க, ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஃபஸ்ட் டேர்ம் ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த டேர்முக்கும் ஃபஸ்ட் டேர்முக்கும் ஒரு காமன் டிஃப்ரென்ஸ் 6ன்னு வரும். ஓகே, காமன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க அது 6. ஓகே, அடுத்த நம்பருக்கும், அதாவது செகண்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் தேர்ட் டேர்முக்கும் அதுக்கு ஒரு காமன் டிஃப்ரென்ஸ் வரும். அதுவும் 6ஆக தான் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும். ஓகே, AR³ சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன் சொல்லுவாங்க. மூணாவது ஹெச்பி. இது எப்படி இருக்குன்னா சீக்வன்ஸு 1/A. இந்த ஃபஸ்ட் டேர்மே வந்து ஏபியாக இருக்கும்போது அப்படியே அதோட ரெசிப்ரோக்கல் தான் உங்களுக்கு ஹெச்பியாக வரும். ஓகே, அதாவது ஃபஸ்ட் டேர்ம் இங்கே அதாவது ஒரு டேர்ம் ஏபியாக இருக்கும்போது அதோட ரெசிப்ரோக்கல் வந்து ஒரு சீக்வன்ஸில் வரும். அதுதான் நம்ம ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன் சொல்கிறோம். ஓகே, அதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா 1/A, 1/A + D, 1/A + 2D ப்ளஸ் போயிட்டே இருக்கு. ஓகே, இதெல்லாம் தவிர நம்மளுக்கு இப்போ 3 ஏபி பார்த்துருக்கோம். இது போக ஒரு ஸ்பெஷல் டைப் வந்து 4வதா ஏஜிபின்னு ஒன்று இருக்குது. ஏஜிபி இந்த அர்த்தமெட்டோ ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் வந்து ஃபஸ்ட் டேர்ம் ஏ இருந்தால் அடுத்த டேர்மு A + D × Rன்னு வரும். உங்களுக்கு வந்து காமன் டிஃப்ரென்ஸும் வரும்,
இதுக்கும் ஒரு காமன் ரேஷியோவும் இருக்கும். ஓகே, இதே இது அடுத்த டேர்ம் வந்து a + d r² அப்படின்னு வரும். இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். ஒரு காமன் டிஃப்ரென்ஸு அதே மாதிரி மல்டிப்ளைடு ஒரு காமன் ரேஷியோவாகவும் இருக்கும். ஓகே, சரி, அடுத்து இந்த அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன்னா என்னன்னு பார்த்துருவோம். அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபார்ம் a + d a + 2d a + 3d இது எது வரைக்கும் போகும்னா a + n - 1 × d வரைக்கும் போகும். ஓகே, இதில் இதுதான் ஃபஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது nth டேர்ம். ஓகே, இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இது அப்போ ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதும்? இதோட ஜென்ரல் டேர்ம் பார்த்திங்கன்னா nth டேர்மும் nth டேர்ம் ஒரு ஜென்ரல் டேர்ம் கூட போடுவோங்க. ஜென்ரல் டேர்ம் எப்படி வரும்னா நம்மளுக்கு tn = a + n - 1 × dன்னு வரும். ஓகே, இது ஜென்ரல் டேர்முக்கு அப்புறம் நம்மளுக்கு இதோட காமன் என்ன, இதில் என்ன இந்த ஃபஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் எப்பயும் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். இதை தான் நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் சொல்கிறோம். இந்த காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் டேர்ம் a + d, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் போட்டிங்கன்னா உங்களுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஓகே, இந்த செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்மு, இது ஃபஸ்ட் டேர்மு, இது செகண்ட் டேர்மு, இந்த செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், இல்லை தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், எது போட்டாலும் உங்களுக்கு காமனாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம இது பார்ப்போம். ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்னா என்னென்னு பார்த்துருவோம். ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் ஜிபின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு சீக்வன்ஸு ஆஃப் ஃபார்ம் a, ar, ar² up to arn - 1. இதில் a நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், r நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் வராது. அதனால் இந்த ஃபார்மில் ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சுனால் அதை ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் சொல்கிறோம். ஓகே, இதுலையும் அதே மாதிரி தான் nth டேர்முக்கு nth டேர்ம் ஆஃப் ஜிபி, nth டேர்ம் ஆஃப் ஜிபி என்ன போடுவோம் நம்ம, அதே தான். நம்மளுக்கு ஆல்ரெடி a இருக்குது, r⁻n - 1 தான் லாஸ்ட் டேர்ம். இது ஜென்ரல் டேர்ம் தான் இதுவும். ஸோ t⁻n = a⁻rn - 1ன்னு வரும். ஓகே, இதுதான் நம்மளோட ஜென்ரல் டேர்ம். ஓகே, இதில் காமன் ரேஷியோ என்ன வரும்? இந்த ஆரை தான் காமன் ரேஷியோன்னு சொல்கிறோம். r = cdன்னு சொல்கிறோம். அது காமன் ரேஷியோ CRன்னு சொல்கிறோம். அதில் இதில் காமன் ரேஷியோன்னு சொல்கிறோம். அதை இது ஏபியை பொறுத்த வரைக்கும் காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். இதில் ஆர்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதை டின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, இது ஒன்றும் இல்லை. இந்த செகண்ட் டேர்முக்கும், அதாவது T2 செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம் போட்டிங்கன்னா உங்களுக்கு AR/Aன்னு வரும். அப்போ உங்களுக்கு காமன் ரேஷியோ ஆர்னு வரும். இதே தான் தேர்ட் டேர்ம் T3/T1 போட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டேர்ம் T2ன்னு போட்டிங்கன்னா, T2ன்னு போட்டிங்கன்னா AR²/ARன்னு வரும். அப்போயும் காமன் ரேஷியோ உங்களுக்கு ஆறுன்னு தான் இருக்கும். அடுத்து நம்ம
ஏபி முடிச்சிட்டோம், ஜிபி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஏஜிபின்னா என்னென்னு பார்த்துறோம். ஏபி பார்த்துட்டோம், ஜிபி பார்த்துட்டோம். ஏஜிபினா இதே மாதிரி தான், அர்த்தமெட்டிக் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனு, சீக்வன்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் a, a plus d into r, a plus 2d into r square up to a plus n minus 1 into d r power n minus 1 வரும். ஓகே, இதோட nth term அதே மாதிரி தான். nth term of AGP வந்து AGP Tn equal to a plus n minus 1 d into r power n minus 1 வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காமன் ரேஷியோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. அந்த இது டூ ஸ்கொயர், 2 க்யூபு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதை வச்சு தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி எதால் அந்த 2 ஸ்கொயர் பக்கத்தில் இருக்க டேர்ம் வந்து ஒரு காமன் டிஃப்ரென்ஸில் போயிட்டே இருக்கும். காமன் ரேஷியோவும் வரும், காமன் டிஃப்ரென்ஸும் வரும். அது நீங்கள் சம் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். அடுத்து இப்போ நம்ம வந்து ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன் பார்த்துருவோம். ஹச்பின்னு சொல்லுவாங்க ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன். இதில் வந்து சீக்வன்ஸ் H1, H2, H3 அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த சீக்வன்ஸு இஸ் செட் டு a harmonic sequence or a harmonic progression if 1 by h1, 1 by h2, 1 by h3 அப்படியே போயிட்டே இருக்கு. is an arithmetic sequence. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு டேர்ம், எனி டேர்ம்ஸ், இது H1, H2, H3 இப்படியே போயிட்டுருக்கு ஒரு சீக்வன்ஸு. அந்த சீக்வன்ஸ் எப்போ ஹார்மோனிக் சீக்வன்ஸ் ஆகும்னா 1 by H1, 1 by H2, 1 by H3 அதை ரிவர்ஸ் பண்ணும்போது, ஐ மீன் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது அது வந்து அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸாக இருக்கணும். ஓகே, இதை nth டேர்ம் எப்படி வரும்னா, இதில் nth டேர்ம் ஆஃப் HP பார்த்திங்கன்னா Tn equal to 1 divided by a plus n minus 1 into dன்னு வரும். ஓகே, அதே மாதிரி எனி ஒரு அர்த்தமெட்டிக் மீன் இருந்துச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணி பார்த்து நம்ம அதை ஹார்மோனிக் மீனாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.